மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். இன்னைக்கு முக்கியமான அரசியல் காலத்துல தேவைப்படுற 2 விஷயம் வந்து பேச போறோம். ஒண்ணு, திருமாவளவர்களுடைய தீஞ்சு போன உருட்டு. ஐயோ கடவுளே, உருட்டி உருட்டு 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 உருட்டி உருட்டி அது எக்ஸ்பயர் ஆகி கொதிச்சு தீஞ்சே போயிடுச்சு. ஏன் சாரே இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அளவுக்கான ஒரு உருட்டு. அடுத்த கட்டமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணமா போயிருந்தாரு இல்லையா, அங்க போயிட்டு அவர் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணிருக்காரு. ஃபாரின் ட்ரிப் அப்படிங்கிறது லைக் ஜெர்மன், லண்டன் இங்க எல்லாம் போயிருக்காரு இல்லையா, அங்க போய் அவர் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இன்க்ளூடடா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு திட்டத்தினுடைய எதிர்ப்புகள் அப்படிங்கறத தாண்டி, ஆதரவு அப்படிங்கறத தாண்டி, கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது எந்த உச்சத்துக்கு போயிருக்கு அப்படிங்கறதையும் தெளிவா பார்ப்போம். அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. ஸோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் உங்களுக்காக இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு வெளியில கொஞ்சம் வந்திருக்கிற காரணத்தினால நல்ல ஒரு என்வரான்மெண்ட்ல என்னால் ஷூட் பண்ண முடியல. பட் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நியூஸ் தேவை, அந்த உங்களுக்கு சொல்லிடுறேன். விடுகிறது பாஜக அரசு. அவங்களுக்கு இடையில நேருக்கு நேராக உறவு இருக்காது. நாங்கள் எங்களுக்கு பாஜகவும் தான் எதிரி என்பார்கள். ஆனால் பாஜகவுக்காக களமிறங்கி இருப்பவர்கள் அவர்கள், அதை மறந்துவிடக் கூடாது. ஓகே, உள்ள போலாம். இப்போ திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, இவரு மேடை போட்டு அந்த டீம் அந்த டீம் இவங்க அவங்கன்னு சொல்லி கிழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தான். ஆனா இன்னைக்கான ஒரு விஷயம் அப்படின்னு என்னடா, என்ன சர்ப்ரைஸா இருக்கா, ஏதாச்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குது, நம்ம கையில இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னா, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, திமுகவை கவுக்கணும், திமுகவை ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கிளம்பி உள்ள வந்திருக்காங்க. புதுசா நான் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு மாற்று கட்சிகளா வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் வேற யாரும் கிடையாது, எல்லாரும் முழுக்க முழுக்க பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. யார அப்படின்னா, தாவேகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களையும், அடுத்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அண்ணன் அவர்களையும், இவங்க எல்லாரையும் தான் திருமாவளவன் அவர்கள் ஸ்ட்ரைட் அட்டாக் பண்றாரு. இது வந்து அப்படியே ஒரு ரொம்ப லாங் பேக்னு வச்சுக்கிட்டா, அதிமுக கூட கூட்டணியில இருக்கும்போது இதே நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, எங்களை வந்து எல்லாரும் பி டீம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதிமுகல இருக்கும்போது நாங்க ஜெயிச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த வீடியோ ஆதாரத்தோட வச்சு ஆன்லைன்ல லைக் சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் கிளிக்கிறாங்க திருமாவளவன் அவர்களை. பி டீம் வந்து பாஜகவினுடைய பி டீம் நாங்க தான் அப்படின்னு எங்களை சொல்றாங்க, இந்த கட்சியை சொல்றாங்க அப்படின்னு மாத்தி பேசுறீங்க. இன்னைக்கு திமுக பக்கம் போன உடனே இப்ப மாற்று கட்சிகளா வர நபர்களை நீங்க தான் எல்லாரையும் சொல்றீங்க. அன்னைக்கு நீங்க வாங்கினதை திரும்ப மற்ற கட்சிகளுக்கு இன்னைக்கு நீங்க கொடுக்கணும், அதுதானே உங்களுடைய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாவே திருமாவளவன் அவர்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மாற்று கட்சிகள் அப்படிங்கிறது தமிழகத்துல தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைய வரைக்கும் பிரதானமா பெரிய கட்சிங்கப்பா அவங்க அப்படின்னு சொல்லும் வகையில இருக்கிற நம்மளோட திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், அண்ட் இவங்க எல்லாரையுமே பீட் பண்ணி புதுசான கட்சிகள் ஆட்சிக்குள்ள வரணும். நிறைய கட்சிகள் இருக்கு, ஆட்சியை பிடிச்சி ஆட்சி ஆளணும் அப்படிங்கிறது யதார்த்தமா எல்லாருமே விரும்புற ஒரு விஷயமா தான் மாறிக்கிட்டு இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ். நம்ம தாத்தாவோ பாட்டியோ நம்மளுடைய அம்மாவோ அப்பாவோ அவங்களுடைய ஜென்ரேஷன் வேற, அவங்க முழுக்க ஒரு கட்சிக்கு அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுத்துட்டு இருந்த கதைகள்லாம் வேற. நம்மளுடைய ஜென்ரேஷன் மாற இவங்க வந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும், இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுப்பாதைகளை நோக்கி நம்மளும் டிராவல் பண்ற இந்த சிச்சுவேஷன்ல யார் ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், அடுத்த கட்டமா நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் அவரை பத்தி பேசி ஆகணும் இல்லையா. அவர் என்ன பண்றாரு, ஜெர்மன்லாம் போயிருக்காரு, செம்ம ஜாலியா ஹாப்பியா என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஜெர்மன் லண்டன்ல எல்லாம் போயிட்டு இங்க அவருடைய போட்டோ போஸ்ட்லாம் வாவ் அப்படின்னு சொல்லி பெருமிதமா, நம்ம சிஎம் பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியா பார்த்துட்டு இருக்காங்களாம். ஒரு பக்கம் கிரிட்டிசிசம், ஏங்க இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம என்ன ஜாலியா போயிட்டு அங்க என்ன கொண்டாடிட்டு இருக்கீங்க, ஜாலியா ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்றீங்க, வருமானத்தை முதலீடெல்லாம் ஈட்டிக்கிட்டு நான் உள்ள வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், நீங்க அங்க போய் என்னங்க காரை ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு உருவ படம் ஒண்ணு இருக்கு, ஒரு சிலை இருக்கு, இப்படி கையெல்லாம் விரிச்சிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடி இவரும் போஸ்ட் கொடுக்குறாரு, லைக் என்னையும் இதே மாதிரியே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயம் செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. அண்ட் அகைன் இன்னொரு வந்து கார் ஓட்டுற மாதிரி, லைக் ஸ்டாரிங்கே வந்து அதாவது போகவே மூவ் ஆகாத கார்லாம் உட்காந்து ஓட்டிலாம் பார்க்குற மாதிரி. இன்னொன்று வந்து நல்லா ஹைட்டாக, இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஊர் பக்கம்லாம் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா பார்த்துருப்போம்ல, டிராக்டர் இருக்கும் பாருங்க, பின்னாடிலாம் எந்த பாடிஸும் பெருசாக இல்லாமல் அந்த முன்னாடி மட்டும் குட்டியோண்டு மேலே ஏறி டயர் மேலாம் காலை வச்சு ஏறி உட்காருவோம் பாருங்க. அந்த மாதிரி
அதே மாதிரி செட்டப் தான் கிட்டத்தட்ட. இது கொஞ்சம் மேக்கப் போட்ட டிராக்டர் மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஒரு டிராக்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பீரன்ஸில் மேலே உட்காந்துட்டு கோட்டு சுட்டெலாம் போட்டுட்டு சும்மா ஜம்முன்னு ஆள் பிடிச்சிக்கிட்டு சூப்பராக உட்காந்துருந்தாரு. இதை பார்த்துட்டு என்ன சார் சின்ன பிள்ளைத்தனமாக மாறிட்டீங்களே சார், வாட் இஸ் திஸ் சார் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து போட்டிருந்தாங்க. நிறைய பேர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் காரை ஓட்டிக்கிட்டே முதலீடுகள் அனைத்தையும் இப்போ தமிழகத்தை நோக்கி கொண்டு வந்துட்டு இருக்கீங்களா மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னும் பல கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. என்ன நடக்குது, அவர் என்னெல்லாம் முதலீடுகளை தமிழகத்தை நோக்கி கொண்டு வர போறாரு அப்படின்னு பார்ப்போம். சரி, பேசும்போதே நடுவில் ஒரு வார்த்தை விட்டியே, தமிழகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம அங்க என்ன உங்களுக்கு ஜாலியா இருக்கீங்க அப்படின்னு. அப்படி என்ன நடக்குது தீபிகான்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான விஷயம் நடக்குதுங்க. நடக்கிறது மட்டும் இல்லை, தவழ்ந்து ஓடிச்சு. என்னது அப்படின்னு கேட்குறீங்களா? தெரியும் எல்லாருக்கும். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனுக்கள் எல்லாமே கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறது தெரியும். ஒரு நபர்களுக்கும் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இது நம்மளோட லைஃப் சேஞ்சிங் ஒரு டேர்மாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கொடுத்த விஷயங்கள் ஒன்று என்ன பண்ணுது, நடக்கிறது, ஓடுறது, உருட்டுறதெல்லாம் இல்லாமல் தவழ்ந்துக்கிட்டே போகுது தண்ணியில். ஸோ இது வந்து வைகை ஆற்றுல இந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்ட ஒரு மனுக்களும் என்ன பண்ணுது, திருபுவனம் ஆற்றுல வெள்ளத்தில் நீந்திக்கிட்டு போகிற மாதிரி போகுது. என்னடா ஓடுது ஏதோ அப்படின்னு சொல்லி பிடிச்சி பார்க்கும் போது தான் பார்த்தா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தினுடைய மனுக்கள் எல்லாம். சரி, இது என்னதான் அன்றைக்கி நம்ம நியூஸ் பார்த்தோம், இன்றைக்கி என்ன ரீசெண்ட் அப்டேட் ஏதாவது வச்சிருக்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். ஆற்காடில் ஒரு தாத்தா ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய பட்டா பற்றி ஏதோ பிரச்சனை அவருடைய லேண்டில், அதை போய் கொடுக்குறாரு மனுவா. இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி ஆஃபீஸர்ஸ் விஓஓ சொல்கிறாங்க. இல்லை இது முடியுங்கன்னும் போது 2 பேருக்கும் நடுவில் சண்டை வந்துடுது. அவர் விஓஓ தான் ஃபஸ்ட் இவரை தாக்கப்பட்டதா அவர் சொல்கிறாரு. இந்த நேரத்தில் எஸ்ஐ ஒருத்தர் வந்து நான் தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் அப்படின்னு ஒரு தள்ளுறாரு. அவர் கீழே போய் விழுற மாதிரி போயிடுத்து. இப்போ எதிர்கட்சிகள் என்ன பண்ணுது, கையில் ஆயுதம் கிடச்சிருச்சு, இனிமே உங்களுக்கு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லும் வகையில் இந்த திட்டத்தை நோக்கி இது யதார்த்தமாக என்ன, மக்களுக்கான பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் அரசு திட்டங்கள் மேலே ஒரே இடங்களில் நீங்கள் திருத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு தீம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மக்களுக்கான பிரச்சனைகள் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மனுவாக கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குற நேரத்தில் மக்கள் மேலே காலை கையை வச்சு தள்ளுறது எப்படி சார் இதெல்லாம் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயுதமாக எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்ணுறாங்க திமுகவை சார்ந்து, திமுக மேலவே. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ நடக்குது. சரி, அப்படியே அதுக்கு போயிடுவோம். சரி, திருபுவனம்ல அடிச்சுட்டு போச்சு. இதுக்கு என்னதான் கிளாரிட்டினா, அப்போவே சொன்ன விஷயம் கலெக்டர் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இது வந்து நாங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வச்சிட்டோம், இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அது தானாக போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி செக் பண்ணுவோமா அப்படின்னு வரும்போது ஐயோ அப்படிலாம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தாசில்தார் ஆஃபீஸில் வச்சிருந்தது பாஜகவாக இருக்கும் அவங்க சொல்கிறது, இல்லையா அதிமுகவாக இருக்கும், இல்லை மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் எங்களை பிடிக்காதவங்க பண்ண சதி அதெல்லாம் உள்ளே புகுந்து அவங்க அதெல்லாம் திருடி எடுத்துகிட்டு போயிட்டு மனுக்களை தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எப்படி சாத்தியம்? இவ்வளோ ஆஃபீஸில் இவ்வளோ நபர்கள் சைன் போட்டு உள்ள சேஃப்டியாக வச்சது போயிருக்குன்னா அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கட்சிகள் எல்லாமே கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தாசில்தாரை நாங்கள் தூக்கிடுறோம் சார், இப்படிலாம் அஜாக்கிரதையாக இருக்கலாமா அப்படின்னு திரும்பவும் வந்து திருப்பி விடுற காரணத்தினால தெளிவாக சொல்லுங்கன்னு திரும்பவும் சொல்கிற விஷயம், வண்டி வேகமாக வரும்போது அப்படி காற்றுல பறந்து போயிருக்குமோ, இல்லை அப்படி தூக்கி எங்கேயாவது விழுந்திருக்குமோ, இல்லை புரண்டிருக்குமோ, அந்த மாதிரி நிறையா, 1-2 கிடையாது, நிறையா திமுக சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லப்படுற இந்த திட்டத்தை சார்ந்து அது எப்படி அங்கே போச்சு அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது இன்றைய தேதி வரைக்கும் வரலை அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. இதற்கு நடுவில் ஆற்காட்டில் ஒரு தாத்தா மேலே தாக்குதல் நடத்தின எஸ்ஐ பிரபாகரன் அவர்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த நபர் சொல்கிறாரு, இந்த மாதிரி விஏஓவை தாத்தா அடித்தார், அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இவர்கிட்ட வந்து இந்த தகராறை தீர்த்து வைக்க சும்மா அப்படி பண்ணேன், அவ்வளோதான், பெருசாலாம் நான் ஒன்றும் பண்ணல, அது சும்மா அவங்கள தடுத்து நிறுத்தத்துக்கு வழி தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி பிரபாகரன் அவர்கள் சப் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு மற்ற கட்சிகள் எல்லாரும் வந்து பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க. இதனுடைய தீர்வுகள் என்ன? ஒரு பக்கம் நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி புகைச்சல்லையும் சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற இன்னொரு பக்கம் கூட்டமும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறித்தனம் பண்ணுறாங்க. ஃபைனலி என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம், என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒரு விஷயத்தையும் உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.